யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை விடுவிக்கிறதுக்கு நாம் என்ன அறிந்திருக்க வேண்டுமா? சத்தியத்தை அறிவது. சத்தியம் என்று சொன்னா தமிழ்ல அதுக்கு இன்னொரு பேரு உண்மை. உண்மை. ஆமென். பிரைஸ் காட். உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை என்ன? உண்மை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சொல்லுங்க. ஆஹா, உண்மைதானே. அதிசயம் ஆனா உண்மைதானே. அல்லேலூயா. ஆதாரம், சரித்திர ஆதாரம் உள்ள கிபி கிறிஸ்துவுக்கு முன்னாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக 2025ஆம் வருடத்துல நம்ம இருக்கிறோம். அவர் ஹிஸ்டாரிக்கலா நிரூபிக்கப்பட்ட தேவன். எல்லாருடைய கல்றையும் மூடப்பட்டிருக்கும் போது மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்கின இயேசு, மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு யாருமே மறுக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய காலியான கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிசயம்தான். ஆனா இது உண்மை. இது எப்படி ஆகுமோ மரியாதைக்கு, ஆனா அது உண்மை. அல்லேலூயா. இரட்சகர் பிறந்திருக்கிறார். ராஜாக்களுக்கு மேலாக ராஜாவாக தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். இயேசு இல்லாம நாம் நித்தியத்துக்கு போக முடியாது. பலி செலுத்துறாங்க இன்னைக்கு எங்கேயோ, ஆடு மாடு கோழி எல்லாம் பலி செலுத்துறாங்க. இயேசு நமக்காக பலி ஆக்கப்பட்டார். இனி நீங்க பலி செலுத்த தேவையில்ல. ரத்த சிந்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனாலதான் வீட்டுல நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசினாங்க. நெத்தியில ரத்தத்துக்கு அடையாளமா தான் பொட்டுலாம் வச்சாங்க. அதை திலக வைத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது தேவையில்லை. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். அல்லேலூயா. எல்லா நுகத்தடியும் முடித்து விட்டார். சாபங்கள் பாவங்களை நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இந்த திரைச்சிலை 2ஆக கிழித்து விட்டார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு ஒரு அடிமை போல கூப்பிடாம அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஹalleluya. சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? சத்தியத்தையும் சத்தியம் சத்தியத்தையும்ங்கிறது பன்மையில வருது. நிறைய காரியங்கள் குறிக்கும். நிறைய காரியங்கள்ல நமக்கு உண்மை போல நிறைய காரியங்கள் உலகத்துல இருக்கலாம். அதுல இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், இயேசுங்கிற சத்தியத்தை அறிவீங்க. எத்தனையோ சத்தியத்துக்கு மத்தியில அந்த சத்தியம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசு. Yes. அல்லேலூயா. சத்தியத்தையும் நம்மளை விடுதலையாக்காது, சத்தியம் தான் விடுதலையாக்கும். விடுதலையா. ஆமென். ஆமென். இவர் வழியாக இவரோடு நம்மளை விடுதலையாக்காது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் இவர் வழியாக அல்ல, என்னை அல்லாமல் ஒருவனும் இதான் வர முடியாது. அல்லேலூயா. நமக்காக விலைக்கரை செலுத்தினது யாரு? பலியாக்கப்பட்டது யாரு? இயேசு. அல்லேலூயா. என்னைய படிக்க வைத்தது எங்க அம்மாவா இருக்கலாம், நான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருக்கலாம். ஆனா ஐஏஎஸ் ஆபீசர் கையெழுத்து போட்டாதான் செல்லும். இந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு தாயாரே பெரியவங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினா ஐஏஎஸ் ஆபீசருக்குள்ள கையெழுத்து போட்டாச்சு நடக்குமா? நடக்காது. ஆகவே இவர் வழியாக இவரோடு நம்ம பக்க வழியா போய் சேர்ந்துடலாம், ஷார்ட்கட்ல போய் சேர்ந்துடலாம் கிடையாது. புனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும். அவங்களெல்லாம் நம்ம கனப்படுத்தணும். புனிதர்கள், அல்லேலூயா, தேவனுடைய ஊழியக்காரங்கன்னாக்கி அவங்களும் ஒரு புனிதர்கள் தான். இறை வார்த்தையை சுமந்து வருகிற மெசேஞ்சர். ஒரு தேவனுடைய வார்த்தையை சுமந்து வர்றவங்களுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் தேவனை கருவாக பெற்று பெற செய்கிற பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. அதே சமயம் சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ போனோம் சின்ன வயசுல இருந்து அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு காலு அப்படின்னு இல்லாம, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் இயேசுங்கிற நாமம் இல்லாமல் மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, வேறொரு நாமம் கொடுக்கப்படல. வானோர் பூலத்தோர் எல்லாருக்கும் மேலான, எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு பேரு இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசுவினால நமக்கு மீட்பு உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நமக்கு நம்முடைய அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆவியானவர் எங்குண்டோ அல்லேலூயா. 3 விதமான விடுதலைகள் உண்டு. அல்லேலூயா. அதுல ஒரு காரியம் என்னது, நமக்கு விடுதலை வேணும். ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அப்ப குமாரன் இல்லாம விடுதலை உண்டுமா? எல்லாம் டெம்பரரியா உண்டு. டாக்டர்கிட்ட போனா அவர் 3 மாத்திரை கொடுத்தாச்சுன்னா விடுதலை உண்டாயிரும். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. உலகத்துல தற்காலிகமான சில காரியங்கள் உண்டு. ஆனா மெய்யான விடுதலை குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கினார். நான் ஒருத்தனை ஆஸ்வதிக்கும் போது யார் அதை தடை செய்ய முடியும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அது வேதனை இருக்காது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல சத்தியத்தை, அந்த குமாரன் யாரு? ஆதியிலே வார்த்தையான தேவன் மாம்சமாகி, ஆமென், அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. அப்போ வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இயேசுவும்.
இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நமக்கு அது கண்களை திறக்கும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? தெளிவா அடிப்போம். ஒரு ஜெபத்தை செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லே. எனக்கு கொடுக்கிற அதிகாரத்தை எடுத்து, ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் துல்லியமாக இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லும்போது அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, கிளைம் பண்ண முடியும். பொதுவா நம்முடைய தேசங்களை பார்க்கிறோம். ஒரு வழக்கு கோர்ட்ல வருதுனாக்கி வக்கீல் வந்து சட்டத்துல என்ன உண்டோ ஈபிகோ 300 இத்தனை நம்பர்ல இப்படி எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இந்த இதன்படி என்று சொல்லி சொல்லும்போது அவனால தப்பிக்கவே முடியாது. சத்ரு ஒக்கப்பட்டு ஓடியே போயிடும். ஆமென். அல்லேலூயா. நீ பசியா இருக்கிறிய, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ மேல இருந்து குதிச்சானா தூதர்ல கொண்டு உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவனே ஒரு வசனத்தை கொண்டு வரான். அல்லேலூயா. உடனே அப்படியே ஆண்டவர் சொல்லிருக்காரா, தூதர்ல கொண்டு நம்மளுக்கு தாங்கிறவங்கன்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சாங்களா? இல்ல. இந்த அப்பங்களை எடுத்து சாப்பிடலாமே, இந்த கல்கள் ஒரு அப்பமாகும்படி செய்யுமே. அப்போ இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன மேற்கொண்டாரு? வசனத்தை மேற்கொண்டு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பான் எழுதியிருக்கிறதே. அப்பாலை போல் சாத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரிசை பார்க்கன்னு எழுதியிருக்கிறதே. அப்போ அவன் எழுதியிருக்கிறதேன்னு வரும்போது கூட இப்படி எழுதியிருக்கிறதே என்று விரட்டுகிற. அப்போ நமக்கு என்ன சத்தியம் தெரிஞ்சிருக்கணும்? வேத வசனம். வேத வசனம். அல்லேலூயா. வேத வசனங்கள் இன்னைக்கு எவ்வளவு துல்லியமா இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு துல்லியமா இருக்குது. நம்ம சினிமா தியேட்டர்லாம் மூணுன்னு ஜெபிச்சோம். இப்ப நிறைய சினிமா தியேட்டர் மூடிட்டு பெரிய பெரிய மால், ஷாப்பிங் மால் ஆகி போச்சு. ஒரு காலத்துல சினிமா தியேட்டருக்காக அவ்வளவு பாருங்க, சர்ச்சில் கூட அவ்வளவு கூட்டம் இருக்க மாட்டாங்க, சினிமா தியேட்டர் நிரம்பி வெளியும். படம் ஆரம்பிக்க முன்னாடியே கூட்டம் ரோட்ல லைன் நிற்கும். அவ்வளவு பெரிய ஒரு ஆக்கிபை பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும் நம்ம நினைச்சோம். எல்லாம் மாறி போய் இப்ப ஷாப்பிங் மால் ஆகி போச்சு. இப்ப அதுக்கு யாரும் மதிப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்தா வீட்டுக்குள்ள எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு பக்க வழியா. அல்லேலூயா. அப்பமாவது எப்பமா ஒரு படம் 2 படம் பார்ப்போம். இப்ப வீட்டுல உட்காந்து ஒரு நாளைக்கு எத்தனை படம் பார்த்துட்டு இருக்கான். அல்லேலூயா. நம்ம இன்னொரு பக்கத்துல கட்டி ஜெபிச்சா இன்னொரு பக்கத்துல உருவாயிட்டு இருக்கு. சினிமா நடிகர்களுக்காக ஜெபித்தோம். பெரிய பெரிய நட்சத்திரங்கள், கடவுளே யார் என்று கேட்கிறவங்க, கடவுளே வந்தாலும் இந்த டைட்டானிக் கப்பலை முங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா உலக அறிவு ஞானம் அப்படிதான் பேசும். நாங்க இப்படி உருவாக்கி இருக்கோம், இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, எங்க ஏரியாவுக்குள்ள ஒன்னும் நுழைய முடியாது. ஒரு சின்ன தீ அது பெரும் மலையே சூழ்ந்து எரிச்சிட்டு இருக்கு, அணைக்க முடியல. எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் அணைக்க முடியல. காரணம் என்ன? நம்ம அறிவு இயற்கைக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. நமக்கு எத்தனை பெரிய பங்களா இருந்து எத்தனை சிசிடிவி கேமரா வச்சாலும், எவ்வளவு பெரிய பாடி கார்ட்ஸ் வச்சாலும், எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வச்சிருந்தாலும் உருகி போயிரும் போட்டிருக்கு. அல்லேலூயா. பட்சிக்கிற தேவன், அக்னியான தேவன். அல்லேலூயா. அவருக்கு முன்பா நிக்கிறது யாரு? நம்ம நாட்டுல பூகம்பம் வரும்போது பெரிய பெரிய பணக்காரங்க தான் இருந்தாங்க. பூஞ்சுங்கிற பகுதியில, குஜராத்ல போன்ஸுங்கிற இடத்துல அப்படி ஒரு ஊரே உள்ள வாங்கிட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ள மண்ணுல புதைஞ்சிட்டாங்க பல வருடங்களுக்கு முன்பு. எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள். ஒருத்தர் சொல்றாரு, குடும்பம் எல்லாமே உள்ள போயிட்டு, நான் மாத்திரம் வந்து நிக்கிறேன், தெருக்கோடியில நிக்கிறேங்கிற. அது போல அமெரிக்கால எல்லாம் தீக்கிரையாகி நடு ரோட்ல உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடிட்டு இருக்காங்க. கலிபோர்னியா மாநிலத்துல, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லாத்தையும் அணைக்க முடியல. அவ்வளவு வேகமா தீப்பிடும்.
நம்ம எல்லாருக்கும் ஒரு கான்பிடன்ட் நம்பிக்கை உண்டு. அமெரிக்கால கிட்ட போக முடியாது, எறும்பு கூட உள்ள போக முடியாது. ஏன்னா அவ்வளவு செக்கிங் பண்ணி அந்த நாட்டுக்கு போனா சாதாரணமா மற்ற நாட்டுக்கு போற மாதிரி செக்கிங் இருக்காது. அவ்வளோ டாக்குமெண்ட், அவ்வளோ பெர்மிஷன் வாங்கி அனுப்பணும். எவ்வளவுதான் பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே முடியாது. அல்லேலூயா. Hallelujah. என்பதை Hallelujah. உணர்த்துகிறது. அறிவு பொறுத்தவன் நோவு பொறுத்தவன். ஹாலிவுட்டுங்கிற ஒரு பெரிய, எப்படி சினிமா தேட்டர் மூடுதோ அது போல ஹாலிவுட்டுங்கிற சாம்ராஜ்யமே முடிஞ்சு போச்சு. அது கட் அவுட்ல இருந்து எல்லாமே எல்லாமே சீக்கிரம் என்ன நடக்க போகுது, இனி என்ன பண்ண போறாங்க, எப்படி, ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட நாட்கள்ல நமக்கு தேவையானது என்னது? தேவ ஒன்றே வசனம். ஒன்றுதான், அவருடைய வசனம். வசனம். அந்த ஒரே ஒரு சத்தியம். இயேசு இல்லாத வாழ்க்கை ஜீரோ. Zero. அல்லேலூயா. Hallelujah. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த இயேசு நமக்கு எப்படி இருக்கணும்? விசுவாசித்தாங்க ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசு கூட நடந்தாங்க, நிக்க முடிஞ்சுதா? ஞானசனம் பெற்றாங்க, ஞானசனம் கொடுக்கவும் செஞ்சாங்க, ஆனாலும் நிக்க முடியல. அப்போஸ்தலர் 1 என்ன சொன்னாரு? நீங்க போய் காத்துருங்க, ஏற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களை சத்தியத்துல நடத்துவார். நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள, சத்தியத்துல நாம் நிற்க, சத்தியத்தில் நாம் நடக்க, நாம் அந்த சத்திய ஆவியானவர், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினால் மாத்திரமல்ல, அக்கினினாலும் பிறவனும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் பிள்ளையாயிருந்தோம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார் என்பது அடையாளமாக நான் நீர்ல மூழ்கிறேன். அவர் உயிர் தெழுந்தாருக்கு அடையாளமாக நீரை விட்டு நான் வெளியில வரேன். அதுக்கப்புறம் நான் சபையில சேர்றேன், சபையில சேர்ந்து சத்தியத்துல வளர்க்கப்படுறேன். ஆமென். ஆனா அக்னினால நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேனா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆதி அப்போஸ்தலர்கள் 120 பேர் மொத்தம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி 10 நாட்கள், 50வது நாள் பலத்த காற்று அபிஷேகம் பெற்று அதுக்கப்புறம் தான் அவங்களால ஊழியம் செய்ய முடிஞ்சது. ஆமென். அதுக்கப்புறம் தான் அவங்களால சாட்சி அடிக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் முதல்ல ஓடி போய் மறுதளிச்சிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? இயேசுவை தெரியும், அறிந்திருக்கிறான், ஆனா உள்ள என்ன இல்லை? சத்திய ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்ல. மாம்ச பலத்துல நம்ம நிற்க முடியாது, மறுதளிப்போம். ஆமென். அந்த உன்னத பலத்தால் நம்ம இடைக்கட்டப்படும் போது மற்றவர்களை பார்த்து நான் விசாரிக்க முடியும். ஆமென். நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். யோவேல் தீர்க்கதரிசி நீங்க விசுவாசிக்கிறீங்க, அவனுடைய வசனத்தெல்லாம் நீங்க அறிக்கை செய்றீங்க, ஆனா மேசியா வந்தார், அல்லேலூயா, அவர் மரித்து Hallelujah. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் சாட்சிகள். அப்படி சொல்லும்போது சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, நீங்கள் யூதேயாவிலும் சமாரிலும் உலகமெங்கும் போய் நீங்களும் சாட்சிகள். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க, சர்ச்சை கட்டினாங்க, எல்லாரும் அப்போஸ்தலர் பாதப்படியில கொண்டு போய் காணிகளை வெற்றி கொண்டு கொடுத்தாங்க, ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணி அங்கேயே ஒரு பெரிய சத்திரம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் காணிக்கை கொண்டு கொடுக்குறாங்க, நிறைய பேர் அற்புதம் பண்றாங்க, சுகம் பண்றாங்க, சபையா நடந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலருக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். அனுமதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்துல என்ன நடக்குது? நெருக்கம் வருது. அந்த நெருக்கத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? சிதறடிக்கப்படுறோம். இல்லைன்னாச்சுன்னா அவங்க இஸ்லாம்ல மாத்திரம்தான் சாட்சியா வாழ்ந்திருப்பாங்க. சமாரியாலும் எல்லா இடங்களிலும் போய், யூதேயா சமாரியா எல்லா பக்கத்திலும் போய் சுவிசேஷ அறிவுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அங்க சேவன் கொல்லப்படுறான். தேவன் கொல்லப்படுறது தேவனுடைய சித்தம். இங்க கல்ல இருந்து கொல்லப்படும் போது தேவன் அங்க எழுப்பி நின்று அவனை வரவேற்க ஆயத்தமா இருக்கிறார். அதுல ஒரு பவுல் எழும்புறான், சத்தியத்தை பார்க்கறான், கண் திறக்கப்படுறான். ஆண்டவர் எத்தனையோ ஊழியர்கள் எழுப்புறாரு.
பிலிப்பு, பவுல், தீமோத்தேயு வைராக்கியம் எழுப்புறாங்க. அல்லேலூயா. தேசம் நாடுகளுக்கு மத்தியில பெரிய வெளிச்சமாக சின்ன தீ எப்படி பெரிய காட்டை கொடுத்தது போல அந்த சுவிசேஷங்கிற நற்செய்தி ஒரு சின்ன காரியம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா வீட்டுல உள்ள இருளையும் மாற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட சீடர்களா இருக்கும்போது சவால் விட்டு பேசுறாங்க, வார்த்தையை கொண்டு பேசுறாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 30, 31 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4, 30, 31. உம்முடைய பரிசுத்த உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால். எத்தனைங்க ஐயா? 4:31. 4, 30, 31. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் உம்முடைய நாமத்தினால் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் கூடியிருந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை முழு தைரியத்தோடு. அப்ப பரிசுத்தாவி பிறகு முன்னாடி வசனத்தை எப்படி சொல்லுவாங்க? அல்லேலூயா. நம்ம படிச்சதை வச்சு ஸ்கூல்ல ஒரு வேலை இருக்கலாம். வாழ்க்கையில நம்ம அத்தியாசப்படுத்தி பேசும்போதுக்கும் படிச்சது சொல்றதுக்கும் வித்தியாசம். இயேசு எப்படிப்பட்டவர், நான் வாழ்க்கையில ருசிச்சிருக்கேன் முழு தைரியத்தோட அந்த இயேசு உயிரோடு இருக்கிற நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 18, 19 பாருங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமம் குறித்து நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனம், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதோ என்றார்கள். யூதர்களை கண்டாலே பயந்து ஓடி போய் மறுதளிக்கிற ஆட்கள் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்ப உள்ள அந்த சத்திய ஆவியானவர் இருக்கும்போது சத்தியத்தை எப்படி பேசுறாங்க? முழு தைரியத்தோடு பேசுறாங்க. நாங்க கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. இதுலதான் 5000 பேர் 6000 பேர் கூடி வந்தாங்க. நம்ம தைரியமா நிற்கும் போது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நமக்கு தேவையானது சத்தியம். அல்லேலூயா. கண்கள் திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இன்னாரை ஆராதிக்கிறோங்கிறத நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னார். அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். அதனாலதான் சொன்னாங்க, நீ பெருசா பண்ணி வச்சிருக்க இந்த பொருட்களை நாங்க வணங்க மாட்டோம், எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தப்பிக்காம போன கூட இந்த உயிரில்லாத இந்த சிலைய கும்பிடுக்க நில முடியாது என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டினாங்க. உடனே இந்த உலகத்துல உள்ள எப்படி சரிசெல்லாம் எப்படி பயமுறுத்துறாங்க, ஆண்டரை பற்றி பேசக்கூடாதுன்னு எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. அது போல ராஜா, அந்த நாட்டு ராஜா சொல்றாரு, எல்லாரும் வணங்கி நிற்கும்போது நீங்க மட்டும் தலையை தூக்கி நிக்க 7 மடங்கு தக்கனையை கூட்டுங்கப்பா. 7 மடங்கு கூட்டி அவனை கெட்டி உள்ளத்துக்கு போடுங்க. கெட்டி உள்ளத்துக்கு போடும்போது கொண்டு போன பெரிய பெரிய பயில்வான்கள் செத்து போயிட்டான், குடல கருகிட்டான். ஆனா 7 மடங்கு அதிகமான அக்னிக்குள்ள தூக்கி போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள அல்லேலூயா தேவனோடு உலாவுறத கண்டு அந்த நாட்டு ராஜாவே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அக்னி சோதனை இயேசு இருந்தா அக்னியில கூட முடி கருகாம நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நம்ம ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் நம்ம ஆண்டவர் நம்ம கண்களை திறக்கணும். அநேக காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே நீங்க எனக்கு போதும். மரியாதை தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
இந்த உலகத்துல எத்தனையோ வழிகள் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் போட்டா நம்ம காப்பாத்திக்கலாம், இந்த பெரிய டாக்டர் எனக்கு தெரியும், ஒன்னும் காப்பாற்ற முடியாது. நான் இயேசுவோட இருந்தா, ஆண்டோட சத்தியத்தை அறிந்தவனா இருந்தா, அந்த டாக்டருக்கு கூட நான் உதவி பண்ண முடியும். அநேகரை நான் விடுவிக்க முடியும். கர்த்தரனே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகாது தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லை மாற்றுவார். இது கர்த்தராலே ஆகும். ஆகவே ஆண்டவரே, நான் உண்மை அறியத்தக்க விதத்துல அறிந்து கொள்ள இந்த நாள்ல எனக்கு வெளிச்சம் தாங்க. ஒருவேளை நான் ஞானசனம் பெற்றுக்கலாம், வசனம் படிச்சிருக்கலாம், சபையில அங்கத்தினரா இருக்கலாம். ஆனா அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த அக்னி அபிஷேகத்தை பெற்று சாட்சியா நிக்க கர்த்தர் நாள்ல நம்மளை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாரா? ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலவேளையிலும் கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த ஒரு ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 5 வருடங்களாக இந்த ஊழியத்தை நடத்தும்படியான கிருபை இந்த 6வது வருடத்தை காணவும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற உண்மை ஆண்டவரே இந்த காலவேளை தேவனாய் கர்த்தர் திட்டம் தெளிவாக வேதவசனங்கள் மூலமாக மகன் மறைவிலிருந்து எங்களோடு கூட பேசினதற்காக எனக்கு நன்றி செலுத்துற ராஜா. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே கர்த்தாவே. உம்மை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய சத்தியத்துல அவர்களை பரிசுத்தமாக்கும் சொல்லிருக்கீங்க. அப்படியா அப்படி சத்தியம் எங்களை பரிசுத்தமாக மாற்றி பரிசுத்தாவின் நிறைவை பெற்று நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களோருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. உடைய வசனமே சத்தியம் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. உடைய வசனத்தை அனுதினம் படிக்கவும் அதன்படியாக வாழ்க்கை அர்ப்பணித்து வாழவும் என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உடைய வேத வசனங்களை சொல்லி சாத்தானையும் அவன் கொண்டு வருகிறதான எல்லா விதமான திட்டங்களையும் முறியடிக்கிறவர்களாக மேற்கொள்ளுகிறவர்களாக எங்களுக்கு நீங்க அதிகாரத்தையும் ஆளுமையும் தேவனாய் கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தை தான் சத்தியம் ஆண்டவரே. உடைய சத்தியத்தின்படி கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா எதை செய்தாலும் நாங்கள் மனசிற்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக தகப்பனே. பரிசுத்தாவி நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கர்த்தாவே வேத வசனத்தை எப்படி தைரியமாய் ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் பேசினார்களோ அதே போல நாங்களும் பேசக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு உண்மையாய் செய்ய தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனை அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியாக அறிந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அதை நாங்கள் வாசித்து அதன்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாற என் தேவனாய் கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா சோத்திரிக்கிறோம். உலகம் அதில் இச்சையும் ஆண்டவரே ஒளிந்து போகும் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படியாக நிலைத்திருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலும் கூட தேவ செய்தி கொடுத்ததான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவர் தாமே மகனுக்கு கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா அவனுடைய சத்தியத்தை அறிவில இன்னும் வளரக்கூடிய கிருபைகளை தேவனாய் கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா உலகத்தை மாம்சத்தை பிசாசை மேற்கொள்ளக்கூடியதான ஆண்டவரே கிருபைகளை மகனுக்கு நீர் கொடுப்பீராக. செய்கிற வேலைகளை என் தேவனாய் கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லிருக்கீங்க. அப்படியாக தேவ சித்தத்துல மகனை வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய கிருபைகளை இந்த நாளில மகனுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் உடைய ஆண்டவரை சத்தியத்தை அறிந்து அநேகரை ஆண்டவரை சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தக்கூடிய கிருபைகளை மகனுக்கு கொடுப்பீராக. கொடுத்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆத்துமாக்களை மகனுக்கு கொள்ளைப்பொருளாக கொடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல அற்புத சாட்சிகளாக அடையாளங்களாக அற்புதங்களாக அவங்களை நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே உரிய கனத்தையும் மகிமையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்து அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஊழியத்தில் நிலைத்திருந்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கக்கூடியதான ஒரு கிருபையும் வல்லமையும் தேவனாய் கர்த்தர் மகனுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுத்த உயர்வுக்காய் மேன்மைக்காய் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக கொடான கொடி நன்றிகளின் துதிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருங்கிறீங்க. அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டேங்க ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தினாலே அடியாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட கைச்சிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே சத்தியத்திலே எங்களை வழிநடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே வந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து மகன் மறைவிலிருந்து ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள்
கற்றுக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிற தயவுக்காய் கொடான கொடி நன்றி இயேசப்பா. எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே, பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட பங்கு பெறுகிறதான மகனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தர் மகனை மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட பயணிக்க என் தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தைரியமாய் கர்த்தாவே நாங்களும் உங்களுடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய கிருபைகளை என் தேவனாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை நாங்க அறியும் பொழுது சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். சகல காரியங்களிலிருந்து எங்களை நீங்க விடுதலையாக்குற தேவன் என்பதை இந்த காலவேளை திட்டமும் தெளிவாக தேவனாகிய கர்த்தர் மகன் இருந்து பேசியிருக்கிறீங்க. அதை நாங்க கேட்டிருக்கிறோம் ராஜா. கேட்ட நாங்க தைரியமா அதை எல்லா இடத்திலும் சொல்லவும் ஆண்டவரே, எல்லா இடத்திலும் அன்பு வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கிருபை பரட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த அன்பின் அதிகாலை ஜெப கொடுக்குற இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தேவதாசருடைய குடும்பங்களையும் உடைய பாதத்துல வைக்கிற ராஜா. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனி எங்களை நடத்துவீராக. உடைய ஆலோசனைப்படி ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே அன்பின் அதிகாலை ஜெபக்குழுவில் இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரே ஆவியானவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அந்த அதிகாலையில் செய்கிற இந்த ஊழியத்தை தேவனாய் கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக. தைரியமா இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அந்த பிள்ளைகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இந்த வருடத்தில் என் தேவனாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, கிருபையின் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டில தங்கி தாபரித்திருப்பதாக தகப்பனே. ஏசப்பா, நலங்கத்துக்குள்ளே சமாதான அரண்மனைக்குள்ளே சுகமும் தருவேண்டு சொல்லி வாக்கு கொடுத்த தேவனுடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வாதங்கள் குளரங்களை அணுகாதபடி பொல்லாப்பு நேரிடாதபடி என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலெடுத்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எந்த வீண் செலவுகள் வீண் விரயங்கள் வராதபடி, ஹாஸ்பிட்டல் செலவுகள் வராதபடி, அகால மரணங்கள் துச்செய்திகள் குடும்பங்களை கேட்காதபடி என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனாய் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து வழிநடத்துவீராக தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி என் தேவனாய் கர்த்தர் இந்த வருடம் முழுதும் ஆண்டவரே நிறைவாக போஷித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆண்டவர் நன்மையான வருடமாக எங்கள் அம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவனாய் கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவேளை நாங்கள் எடுத்த ஒவ்வொரு ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக பதில் கொடுப்பீங்க. நம்பிக்கை வீண் போகாதுங்கிறீங்க. நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா நீர் எங்களை மகிழ்ச்சியாக்க போறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. அதற்காக கொடான கொடி நன்றிகளின் துதிகளை எடுக்கிற ராஜா. இந்த வெளியில தேவனாய் கர்த்தர் மகனையும் குடும்பத்தின் ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போற தெய்வக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பயணிக்கவும் ஆண்டவருடைய அன்பை எடுத்துச் செல்லவும் அநேகர் நிலைத்திருந்து ஆண்டவரே ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியம் எங்களை விடுதலையாக்கவும் தேவன் கிருபை பாராட்ட போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நாங்க ஏறெடுத்ததான ஒவ்வொரு காரியங்களுடைய பாத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் பதில் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த